புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். அக்பர் அலி, வணக்கம். இப்போ தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறது விடுக்கப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு 4வது முறையாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கும் 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ளது ஜிப்மர் மருத்துவமனை. இங்கு புதுச்சேரி, தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இன்று 4வது முறையாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இது குறித்து ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாக அதிகாரிகள் கோரிமேடு தன்வந்திரி நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் அவசர சிகிச்சை பிரிவு, புறநோயாளிகள் பிரிவு மற்றும் கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். நோயாளிகள் தங்கியிருக்கும் வார்டு உட்பட பல்வேறு பகுதிகளில் வந்து ஜிப்மர் மருத்துவமனை முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அது மட்டுமின்றி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே மருத்துவமனை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இதே போல் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அலுவலகத்திற்கும் இன்று 3வது முறையாக மின்னஞ்சல் மூலம் வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து அதன் நிர்வாகத்தினர் வந்து அதாவது காரைக்கால் மாவட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் மோப்பனாய் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவக் கல்லூரி வளாகம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் சோதனையில் ஈடுபட கூடுதலாக நாகையிலிருந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வர வைக்கப்பட்டு கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்றது. மேலும் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியை ஒட்டிய அனைத்து சாலைகளும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டு போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டது. புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி, காரைக்காலில் கடந்த சில மாதங்களாகவே அரசு அலுவலகங்கள், ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் வீடு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் போலீசார் இது குறித்து சோதனை செய்ததில் அது புரளி என தெரிய வந்துள்ளது. மேலும் மிரட்டல் என்பது தொடர்கதையாகியுள்ளது. இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் இமெயில் டார்க் நெட் வழியே வந்ததை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் சைபர் கிரைம் போலீசார் வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபரை நெருங்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதன் காரணமாக மத்திய சைபர் கிரைம் பிரிவின் உதவியை புதுச்சேரி போலீசார் நாடியுள்ள நிலையிலும் வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபரை இதுவரை அடையாளம் காண முடியாமல் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மத்திய சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.